தங்கம் தரும் மாயாஜால குளம். ஏழையான சாக்ஷி தான் தலையில ஒரு துணி மூட்டைய தூக்கிக்கிட்டு வெயில்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. சாக்ஷி தான் மேல அழுக்கான பழைய துணிகளை அணிஞ்சிருந்தாங்க. எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஏழையான நிலைமையே நான் எங்க குடும்பம் வாழ போகுதுன்னு தெரியல. கடவுளே, எங்க ஏழ்மைய நீங்க எப்படியாவது கூடிய சீக்கிரம் தீர்த்துறணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவ்வளவு கடுமையான வெயில்ல நடந்து போய் சாக்ஷி களைச்சு போயிட்டாங்க. அப்ப அவங்க ஒரு குளம் பக்கம் வந்து அவ்வளவு வெயில்ல தன்னோட அழுக்கான துணிகளை எல்லாம் உட்காந்து கையால துவைக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு வெயிலா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கடுமையான வெயில்னால சாக்ஷிக்கு மயக்கம் வந்துடுது. அவங்க மயக்கம் போட்டு ஒரு கல்லு மேல விழுந்துடுறாங்க. அதே நேரத்துல அவங்க கால்லயும் ஒரு கல்லு குத்திடுது. தலையில அடிபட்டதுனால கால்ல அடிபட்டதுனால 2 இடத்துல இருந்தும் சாக்ஷிக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஒரு அழகான பொண்ணு சாக்ஷி கிட்ட வராங்க. அவங்கள பார்த்தா ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சாங்க. அட, இந்த பொண்ணு யாரு? இவங்க தலையில இருந்து இவ்ளோ ரத்தம் வருதே. அப்ப அந்த பொண்ணு சாக்ஷியோட கால்ல இருந்து செருப்பை எடுத்து அத குளத்துல தூக்கி வீசிடுறாங்க. சாக்ஷி கால்லயும் தலையிலயும் துணிய கட்டுறாங்க. இவங்க ரொம்ப சோகமா தெரியறாங்களே. இவங்க கடந்த காலத்தை பார்த்து இவங்களோட துக்கத்தோட காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பொண்ணு சாக்ஷியோட தலையில கைய வச்சு அப்புறம் அவங்க கண்ணை மூடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன மோன்பூருங்கிற ஊரு தெரிய வருது. ஏழையான சாக்ஷி தன்னோட சின்ன குடிசையில கணவர் அஜித், மாமனார் மந்தீப், மாமியார் மீனாட்சி, அப்புறம் நாத்தனார் பாயல் மற்றும் ரியா கூட வாழ்றாங்க. என்னங்க, நீங்க எப்ப மளிகை சாமான் வாங்கிட்டு வருவீங்க? வீட்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுற அளவுக்கு தான் மளிகை மிச்சம் இருக்கு. சாக்ஷி, இப்பதான் கம்பெனியில இருக்க முதலாளி கிட்ட நான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன். அவரு இந்த முறை யாருக்குமே எந்த ஒரு தொழிலாளிக்கும் இன்னும் சம்பளமே போடல. அவரு சம்பளம் போட்ட உடனே நான் வாங்கிட்டு வருவேன் மளிகை சாமான். சாக்ஷி தன்னோட புகுந்த வீட்ல கணவர் அஜித், மாமனார் மந்தீப், மாமியார் மீனாட்சி மற்றும் 2 சின்ன நாத்தனார் பாயல் மற்றும் ரியா கூட ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வராங்க. சாக்ஷிக்கும் அஜித்துக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது. அஜித் மேன்பூருங்கிற ஊர்ல ஒரு தொழிற்சாலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட தினசரி வருமானம் வெறும் 200 ரூபாய் தான் இருந்தது. இவ்வளவு குறைஞ்ச வருமானத்தால அஜித்தோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்தது. என்னைக்கும் மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அஜித் அவரோட வேலைக்காக போயிட்டு இருந்தாரு. ரியா மகளே, எனக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கறியாமா? மந்தீப்புக்கு இதய நோய் இருந்தது. அப்ப ரியா மருந்து டப்பாவை பாக்குறா. ஆனா அந்த டப்பால மருந்து தீந்து போயிடுச்சு. அப்பா, உங்க மருந்து தீந்து போயிடுச்சு. என்ன? இப்ப நம்ம மருந்து எப்படி வாங்கிட்டு வருது? இப்ப அஜித் கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லையே. அத்தை, நான் போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வரேன். பணம் வந்ததுக்கு அப்புறம் கடைக்காரருக்கு நம்ம பணத்தை கொடுத்துடலாம். மாமா தினந்தோறும் மருந்து சாப்பிட்டே ஆகணும். சரிம்மா, போய் கடனுக்கு மருந்து வாங்கிட்டு வா. பாயல், நீ கொஞ்சம் பருப்பை உலக்கி வச்சிரு. நான் வந்து மத்தத செஞ்சிடுறேன். சாக்ஷி வெளியில போயிடுறாங்க. சாக்ஷியோட புகுந்த வீடு ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அவங்க வீட்ல கேஸ் கூட இல்ல. கல் அடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இரவாயிடுச்சு. அஜித் தொழிற்சாலையில இருந்து சோர்ந்து போய் தனியா நடந்து வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கும் நம்ம முதலாளி வேலை செஞ்சதுக்கு சம்பளமே கொடுக்கலையேடா. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. வீட்டுல மல்லிகை சாமான்லாம் காலி ஆயிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து அஜித் கூட வேலை செய்யற ஒரு ஆள் பைக்ல வராரு. அவரு பைக்ல அஜித்தை உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல திடீர்னு முன்னாடி இருந்து வேகமா ஒரு ட்ரக் வருது. அஜித்தையும் அவரோட நண்பரையும் இடிச்சிட்டு போயிடுது. இந்த விபத்துல அஜித்தோட 2 காலும் போயிடுது. இந்த விஷயம் அஜித்தோட குடும்பத்துக்கு தெரிஞ்ச உடனே
அவங்க எல்லாரோட நிலைமையும் அழுது அழுது மோசமாயிடுது. அஜித்தோட சிகிச்சைக்காக மந்திப்பும் மீனாட்சியும் அவங்க வீட்ல இருந்த எல்லா பொருளையும் வித்துடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அஜித் இப்ப வாழ்நாள் முழுவதும் ஊனமாவே இருக்க போறாரு. வீல் சேரோட உதவியால தான் வாழ முடியும். காலையில எல்லாருமே சோகமா உட்கார்ந்துருக்காங்க. இது என்ன ஆயிப்போச்சு, என் புள்ள கூட இப்படி என்ன ஆயிப்போச்சு. மீனாட்சி, இப்போ இனிமே நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்குவாப்பா? நான் எவ்வளவு மோசமான பையன். எந்த நேரத்துல நான் என் குடும்பத்துக்கு கை கொடுக்கிற நேரம் இருந்ததோ, இந்த மாதிரி நேரத்துல நான் என் குடும்பத்துக்கு வெயிட் ஆயிட்டனே. என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சாக்ஷி, எவ்வளவு பெரிய குடும்பம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. வீட்டுல 2 வயசுக்கு வந்த தங்கச்சி இருக்காங்க எனக்கு. இவங்களுக்கு கல்யாணமும் நம்ம குடும்பத்தையும் யாரு நல்லா கவனிச்சுக்குவாங்க இனிமேல இருந்து? என்னங்க, இனிமே நான் வெளியில போய் வேலை செய்யறேன். சம்பாதிச்சு நான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன். ஆமா அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. ரியாவும் நானும் அண்ணி கூட சேர்ந்து வெளியில வேலைக்கு போய் சம்பாதிச்சு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முயற்சி பண்றோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ரியா, பாயல் மற்றும் சாக்ஷி 3 பேரும் சேர்ந்து ஊருக்குள்ள வேலை தேட போறாங்க. இப்ப கடனுக்காக மளிகை மருந்து எல்லாம் வாங்கினதால சாக்ஷி மேல ரொம்ப கடன் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல ரியாவுக்கும் பாயலுக்கும் அதே ஊர்ல இருக்கிற சேட் பன்சிலால் வீட்டை சுத்தம் செய்யற வேலைக்கு தினந்தோறும் 100 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. சாக்ஷிக்கும் அதே ஊர்ல இருக்கிறவங்களோட துணி துவைக்கிற வேலை கிடைக்குது. கொஞ்ச நாள் இப்படியே கடந்து போகுது. சாக்ஷி தினமும் காலையில ஊர்ல இருக்கிறவங்களோட துணி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் முழு நாள் துணிகளை துவைச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த வேலையால சாக்ஷிக்கு சில சமயம் 200 ரூபாய், சில சமயம் 300 ரூபாய் கூட கிடைக்கும். இப்ப இந்த குடும்பம் சாக்ஷி, ரியா, பாயலோட சம்பாத்தியத்தால நடக்குது. ஒரு நாள் சாயந்தரம் ரியாவும் பாயலும் பன்சிலால் வீட்ல சுத்தம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வீட்ல பன்சிலாலோட மகன் ரோஹன் மற்றும் அவனோட நண்பன் ராகுல் ரியாவையும் பாயலையும் ரொம்பவே மோசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரோஹன், பாத்தியா எவ்வளோ அழகா இருக்காளுங்க இவள பாக்குறதுக்கே. அப்ப ராகுலும் ரோஹனும் 2 பேரும் ரியாவும் பாயலுக்கு பக்கத்துல வராங்க. என்னவா கண்ணு, நான் கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் கல்யாணமே ஆகலன்னு. நீங்க ஊன்னு சொன்னா நாங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கு ஆயிடுவோமே. ரியாக்கும் பாயலுக்கும் ரோஹனோட நோக்கம் சரியில்லாத மாதிரி தோணுது. அப்ப ரோஹன் ரியாவை தொடும்போது ரியா அவங்க 2 பேத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன, நான் அவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். என்னங்க, உங்களுக்கே தெரியும்ல அந்த ரோஹன் எவ்வளவு மோசமானவன்னு. ரியா, பாயல், நாளையில இருந்து நீங்க 2 பேரும் வேலைக்கு போக வேண்டாம். நீங்க 2 பேருமே வயசு பொண்ணு. இப்படி நீங்க வெளியில போய் வேலை செய்யறது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. அன்னையில இருந்து ரியாவும் பாயலும் வெளியில போய் வேலை செய்யறத நிறுத்திட்டாங்க. இதனால குடும்பத்தோட முழு பொறுப்பும் சாக்ஷியோட தலையில வந்து விழுது. கொஞ்ச நாள் இப்படியே கடந்து போகுது. ஒரு நாள் திடீர்னு மீனாட்சி அம்மாவோட உடல் சரியில்லாம போகுது. அப்ப எல்லாரும் அவங்கள கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மீனாட்சி தங்கச்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நீங்க உடனடியாக 2 லட்சம் ரூபாய்க்கு ரெடி பண்ணி வைங்கன்னு. நாங்க மீனாட்சிய உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும். இத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. என்ன, என்னோட மீனாட்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா? சாக்ஷிமா, நம்ம 2 லட்சம் ரூபாய் எங்க இருந்துமா கொண்டு வர்றது? இந்த ஏழ்மை நம்மள வாழவே விட மாட்டேங்குது. அதுக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப மந்தீப் மீனாட்சி அம்மாவோட சிகிச்சைக்காக தன்னோட வீட்டை வித்துடுறாரு. அதுக்கப்புறம் வாடகைக்காக ஒரு சின்ன வீட்டை எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சாக்ஷி திரும்பவும் துணியை எடுத்துக்கிட்டு குளத்துல துணி துவைக்க போறாங்க. அப்ப அந்த அழகான பொண்ணு சாக்ஷியோட தலையில கைய வச்சு இப்ப கண்ணை திறக்கிறாங்க.
அப்ப சாக்ஷியும் சுய நினைவுக்கு வராங்க. அட, நீங்க யாரு? சாக்ஷி, நான் ஒரு மாயாஜால தேவதை. நான் என்னோட மாயத்தால உங்க துக்கம் நிறைந்த வாழ்க்கைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ரொம்பவே கவலையில இருக்க சாக்ஷி. இவ்வளவு சின்ன வயசுல நீ எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சிட்ட. இதுதான் என் வாழ்க்கை சகோதரி. என்னமோ எனக்கு என் வாழ்க்கையில எப்பவுமே துக்கம்தான் இருக்கும்னு தோணுது. இந்த கடுமையான வாழ்க்கைக்கு பதிலா செத்து போயிடலான்னு தோணும். எழுந்திரு சாக்ஷி. இந்த குளத்துக்குள்ள இருந்து உன்னோட செருப்பை எடு. சாக்ஷி குளத்துக்குள்ள போய் தன்னோட செருப்பை எடுக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த செருப்பு தங்கமா மாறி இருக்கு. அட, என்னோட இந்த செருப்பு எப்படி தங்கமா மாறினுச்சு? சாக்ஷி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த தேவதை இல்ல. அட, அந்த தேவதை எங்க போயிட்டாங்க? இந்த அதிசயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாக்ஷிக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப திடீர்னு அவங்களோட கையில இருக்கிற ஒரு வளையல் குளத்துக்குள்ள விழுந்துடுது. அட, என் வளையல்! சாக்ஷி தண்ணியில இருந்து தன்னோட வளையலை எடுக்கும்போது அப்ப அந்த மெட்டல் வளையல் தங்க வளையலா மாறியிருக்கு. இந்த அதிசயத்தை பார்த்து சாக்ஷி சந்தோஷமாறாங்க. அட, இந்த வளையல் தங்கமா மாறி இருக்கு. இது எப்படி நடந்தது? இந்த குளம் மாயாஜால குளம்னு தோணுது. இதுல எந்த பொருள் போனாலும் அது தங்கமா மாறி வருது. அப்ப சாக்ஷி ஒவ்வொரு பொருளா அந்த குளத்துக்குள்ள தன்னோட பொருளை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லா பொருளும் தங்கமா மாறிடுது. எவ்வளவு தங்கம்! இப்ப நம்ம எல்லா ஏழ்மையும் தீந்து போயிடும். அதுக்கப்புறம் சாக்ஷி அந்த எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த மாயாஜால தங்கம் கொடுக்கற குளத்தை பத்தி சொல்றாங்க. இவ்வளவு நிறைய தங்கத்தை பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷமாறாங்க. என்ன மேஜிக்கல் குளமா? பரவாயில்லையா சாக்ஷி, இனிமே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிருமே. ஆமாங்க அத்தை, மாமா, இனி நமக்கும் ஒரு பெரிய சொந்த வீடு இருக்கும். இப்ப நாமளும் பணக்காரங்களாயிட்டோம். இது கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாக்ஷி அந்த எல்லா நகைகளையும் வித்து அதுல வந்த நிறைய பணத்தால அதே ஊர்ல ஒரு பெரிய வீட்டை வாங்குறாங்க. தன்னோட மாமனாருக்கும் கணவருக்கும் ஒரு பெரிய மளிகை கடைய வச்சு விடுறாங்க. தினமும் அந்த மாயாஜால தங்கம் கொடுக்கற குளத்துக்கு போய் அங்க இருந்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. தன்னோட ஏழ்மைய விலக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் சாக்ஷி தன்னோட 2 நாத்தனாரோட திருமணத்தையும் கோலாகலமா நடத்துறாங்க. கொஞ்ச மாசம் கழிச்சு ஒரு நாள் சாக்ஷி அதே மாயாஜால குளத்துக்கிட்ட போறாங்க. ஆனா அந்த மாயாஜால குளம் வறண்டு போயிருந்தது. அங்க ஒரு வயசான பெண் உட்கார்ந்து இருந்தாங்க. அட, இந்த குளத்தோட தண்ணி எப்படி இப்படி காஞ்சு போயிடுச்சு? இன்னைக்கும் நீ இங்க தங்கம் எடுக்க வந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நீங்க யாரு? இந்த மாயாஜால குளம் நான் தான். நான் ரொம்ப காலமா இங்க மாயாஜால குளமா உன்ன மாதிரி ஏழையான உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள். நீ என்கிட்ட கடைசியா என்ன கேட்க விரும்புறியோ கேட்கலாம். அப்படியா? என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறைதான். நீங்க என்னோட கணவருக்கு போன கால திரும்ப கொண்டு வர முடியுமா? என் கணவரை இப்படி ஊனமா பாக்குறதால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக நீ உன்னோட ஒரு பொருளை தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். வேணும்னா நான் என்னோட எல்லா செல்வத்தையுமே தியாகம் செஞ்சிடுவேன். என்னோட கணவருக்கு கால் வந்தா போதும். அந்த நேரத்துல அந்த வயசான பெண் சாக்ஷிக்கு ஒரு பேப்பரை கொடுக்கறாங்க. இந்த காகிதத்துல எழுதி இருக்கிற 10 பேருக்கு நீ உதவி செஞ்சாகணும். இத சொல்லிட்டு அந்த வயதான பெண் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஒருவேளை இந்த 10 பேருக்கு உதவி செஞ்சா
என் கணவருக்கு கால் திரும்பி வந்துரும். அந்த நேரத்துல சாக்ஷி அந்த காகிதத்துல எழுதியிருக்கிற ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க அங்க என்ன பாக்குறாங்க? அங்க இருக்கிற அந்த 10 பேரும் அஜித் மாதிரியே ஊனமானவங்க. அவங்களுக்கும் 2 காலுமே இல்ல. அவங்க எல்லாருமே ரொம்ப ஏழ்மையில அவங்களோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து சாக்ஷி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க ஏழ்மைய போக்கிடுறாங்க. எல்லாரும் சொல்றது உண்மைதான். ஒரு தடவை போன விஷயம் அது எப்பவுமே திரும்ப வராது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான். அதாவது இவ்வளவு பேரோட பிரச்சனைகளை தீர்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சாக்ஷி தன்னோட குடும்பத்தோட ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. கர்நாடகா காட்டுக்குள்ள ஒரு பாலு பந்தர் வாழ்ந்து வந்தது. அது ரொம்பவே தந்திரமான குரங்கா இருந்தது. காட்டுக்குள்ள போகும்போது காட்டு மிருகங்களை பார்க்கும்போது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய பொய்களை சொல்ல ஆரம்பிச்சுது. அது சிங்கத்தோட நண்பன்னு சொல்லி தான் உயிரை காப்பாத்திக்கிச்சு. ஒரு நாள் அது காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பசியான நரி கிடைச்சது. ஆஹா, இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சனோ வேட்டையாடுறதுக்கு தேவையில்லை போலக்கா. அது என் முன்னாலே நடந்து வந்துட்டு இருக்கு. வேட்டை நானா? உன் மூளை சரியா இருக்கு இல்லையா? ஏன் நான் உன்னை வேட்டையாட கூடாதா? முடியாது. ஏன்னா நான் சிங்கத்தோட ஃப்ரெண்டு. உனக்கோ தெரியும், அந்த சிங்கம் தான் இந்த காட்டோட ராஜா. என்ன, நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டா? போடா போ. உன்னை அடிச்சு நான் ஆபத்துல மாட்டிக்க விரும்பல. குரங்கு ரொம்ப தந்திரமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அப்படி போகும்போது திரும்பவும் ஒரு சிறுத்தை வழியில கிடைச்சது. ஏ குட்டி குரங்கு பையா, நில்லு. நீ என்கிட்ட ஏதாவது சொன்னியா சிறுத்தை? ஏ முட்டா பையல, ஒன்னே தாண்டா நிக்க சொல்லியிருந்தேன். நீ என்ன ஏன் நிக்க சொல்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாப்பிடுறதுக்காக. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எனக்கு இன்னைக்கு கேக் கிடைக்கல. அதனால இன்னைக்கு உன்னை வெட்டி சாப்பிடலான்னு நினைக்கிறேன். நரி எப்ப பட்டணத்து பக்கம் போறதோ அப்ப அதோட சாவு நிச்சயம்னு அர்த்தம். ஆனா நீ ஏன் இந்த மாதிரி உன்னை பலி கொடுக்க விரும்புற? ஏ குரங்கு பையல, உனக்கு தெரியாதா நான் யாருன்னு? அதுவும் நீ என்னைய அடிக்க போறியா? இல்ல, நான் உனக்கு வெறும் வார்னிங் மட்டும் தான் கொடுக்கறேன். நீ தப்பா என்ன அடிக்க வந்த அப்ப நீ கண்டிப்பா சாவ. அது எப்படி? ஏன்னா இந்த காட்டு ராஜா சிங்கத்தோட ஃப்ரெண்டுனா. எப்ப சிங்கத்துக்கு தெரிய வருமோ நீ என்ன கொன்னுப்புட்டேன்னு, சிங்கம் உடனே உன்னை மேல உலகத்துக்கு அனுப்பிச்சிடும். உண்மையாலுமே நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டா? ஆமா. அப்பதோ என்னைக்குமே நான் உன்னைய கொல்லவே மாட்டேன். எனக்கு சீக்கிரமா சாவறதுக்கு விருப்பமே இல்ல. இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கு. சரி, கிளம்ப இங்க இருந்து. சிறுத்தை பயந்து போய் தன்னோட குகைக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. சிறுத்தைய தந்திரமா ஏமாத்திட்டு குரங்கு நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ வழியில ஒரு புலிய அது பாக்குது. என்ன குட்டி குரங்கு, எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க வேணா போவேன். அதனால உனக்கு என்ன? விஷயம் இருக்கிறனால தாண்டா கேக்குற குரங்கு பையல, எங்க போயிட்டு இருக்கிறேன்னு. நான் என் மாமா வீட்டுக்கு போறேன். நீ போயிடுவேன்னு நினைக்கிறியோ? என்ன யாரு நிறுத்துவாங்க? உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா? இல்ல, நான் சோல பிக்சர் பாத்துருக்கிறேன். அங்க கப்பர் சிங் சொல்லுவாரு, யாரு பயப்படுவாரோ அவர் செத்து போயிடுவாருன்னு. நீ என்னைய கண்டு பயப்படுறதில்ல, அப்படிதானே? ஆமா ஆமா, நான் உன்னை மட்டும் இல்ல உன்னோட அப்பனையும் பார்த்து பயப்பட மாட்டேன். ஏய், அப்ப வரைக்கும் போவாத. இங்கேயே ஒண்ணு நான் போட்டு தள்ளிடுவேன் குரங்கு பையல. அட போடா பைத்தியக்காரா, உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் சிங்கராஜாவோட ஃப்ரெண்டு. நீ என்ன தீங்கு விளைவிக்க முயற்சி பண்ணின, சிங்கராஜா உன்னை அப்படியே தீத்து கட்டிடுவாரு. சிங்கம் உன்னை பீஸ் பீஸா வெட்டி சாப்பிட்டுடும். இத கேட்டதும் புலியும் பயந்துருது. எப்பா, இது நீ முதலே சொல்லிருக்க கூடாதா? நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டுன்னு. நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான். நான் எப்படி உன்னைய கொல்ல முடியும்? போ, நீ என் நண்பன் வீட்டுக்கு தானே போற. நானே உன்னை மரியாதையோட அனுப்பி வைக்கிறேன். அங்க போய் என் நண்பன் கிட்ட போயிட்டு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சிரு.
குரங்கு மனசுக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் யோசிக்குது, சாமர்த்தியமான மனுஷங்களையும் முட்டாளாக்கணும். இந்த காட்டுல ராஜா மாதிரி வாழணும்னா மத்த மிருகங்கள் கண்ணுல மண்ணை தூக்கி போடணும். குரங்கு ரொம்ப சந்தோஷமா தன்னோட மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. யார் பேர் சொல்லி அது எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துச்சோ அதே சிங்கம் தான் கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? எப்படி இருக்கிற நீ? நெல்லு. சிங்கத்தை பார்த்தோன்னு குரங்குக்கு மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆனா அந்த பயத்தை குரங்கு தன்னோட முகத்துல காமிக்கவே இல்ல. அது யோசிக்குது, அட கடவுளே, இது உண்மையான சிங்கம். இதை நான் எப்படி ஏமாத்துது? ஐடியா, இதை ஏமாத்துறதுக்காக என்னுடைய பழைய டெக்னிக்க பயன்படுத்துறேன். என்னம்மா கண்ணு, என்ன நினைக்கிற? என்ன பார்த்து ஒண்ணுக்கு வந்துருச்சா? அட, உன்னை பார்த்து பூனையும் நாயும் தான் பயப்படும். நான் பயப்பட மாட்டேன். என்ன பார்த்து பயப்பட மாட்டியா? எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க, நான் உன்னை பார்த்து எதுக்கு பயப்படணும்? குரங்க, நீ என்ன கனவு காண்றியா? உன்னை பார்த்து யார பயப்படுவாங்க? புலி, சிறுத்தை எல்லாமே என்ன பார்த்து பயப்படுது. எந்த மிருகங்கள் எல்லாம் இந்த குரங்க பார்த்து பயப்படுதுன்னா கண்டிப்பா இதுட்ட ஒரு விஷயம் இருக்கும். இது கூட சண்டை போட்டு லாபம் இல்ல. அப்புறம் சிங்கராஜா குரங்கு கிட்ட சொல்றாரு, உன்னால நிரூபிக்க முடியுமா மத்த மிருகங்கள்லாம் ஒன்ன பார்த்து பயப்படுதுன்னு? ஏன் இல்ல, வா என் கூட. சிங்கராஜாவும் குரங்கும் புலி கிட்ட போகுது. அடையே பைத்தியக்கார புலி, வெளியில வா. சிங்கராஜாவோட குரங்க பார்த்ததும் புலியும் யோசிக்க ஆரம்பிக்குது. அடேங்கப்பா, இவன் உண்மையாலுமே சிங்கத்தோட நண்பன் நினைக்கிறேன். சொல்லுங்க குரங்கு தம்பி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அடே, நீ தப்பு செஞ்சிருந்தா உசுரோடு இருந்திருப்பியா இது வரைக்கும்? படா போடா. சரி தம்பி. பிரமாதம், நீ உண்மையதான் சொன்ன. சிங்கமே, இப்ப நீ புலியதான் பார்த்த பயப்படுற மாதிரி. கொஞ்சம் முன்னாடி இப்போ அங்க சிறுத்தையும் இருக்கு. அப்புறம் 2 பேரும் சிறுத்தையோட குகை கிட்ட போறாங்க. சிறுத்தை, அட ஏய் சிறுத்தை, எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பயந்தாங்குழி? வா, வெளியில வா. சிறுத்தை குகைக்குள்ள இருந்து வெளியில வருது. குரங்க சிங்கத்தோட பார்த்தோன்னே சிறுத்தையும் பயந்து போயிருது. வணக்கம் குரங்கண்ணா, என்ன எது கூப்பிட்டீங்க? அட சிறுத்தை, இன்னைக்கு எனக்கு பட்டர் சிக்கன் சாப்பிட ஆசையா இருக்குது. எனக்கா உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? அண்ணா, சாயந்தரம் சிக்கனை உங்களுக்காக வெட்டி நல்லா சமைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை நீ பட்டர் சிக்கன் கொண்டு வர முடியலன்னா இன்னைக்கு சாயங்காலம் பட்டர் சிக்கன் இல்ல, பட்டர் சிறுத்தை சாப்பிடுவேன், புரிஞ்சுதா? சின்ன பையனோட உயிரை வாங்குவீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு சிக்கனை வேட்டையாடி கொடுக்குறேன். நான் கிளம்பலாமா? சரி சரிப்பா, போடாங்க. அடட, சிறுத்தை உன்னை பார்த்து பயப்படுதா? அத்தானே, எனக்குள்ள ஏதோ ஸ்பெஷல் விஷயம் இருக்குதுல்ல. சரி வா, இப்ப முன்னால போவோம். லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இது சர்ஜனோட மாயாவி நகரத்தோட மாய பள்ளிக்கூடம். பல நாட்டுல இருந்து பல பேரு மாய தந்திரம் கத்துக்க இங்க வருவாங்க. ஹாரி இங்க வந்து 3 மாசம் ஆச்சு. இருந்தாலும் அவன் புத்திசாலி இல்லங்கிறதால வெறும் தொடப்பத்துல உட்காந்துக்கிட்டு வானத்தை சுத்தி பாக்குறத மட்டும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே நேரத்துல ஜானியும் டோனியும் சன்னியும் எல்லா விதமான மந்திர வித்தைகளையும் கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மந்திர பள்ளிக்கூடத்துல இறுதி பரீட்சை. மாய மந்திரம் கத்துக்கிறது ஒண்ணு விளையாட்டு இல்ல. மாணவர்கள் அனைவரும் குருகுலத்தோட ரூல்ஸ் படி நடந்துக்கணும். அப்பதான் மாயக்கலையை சுலபமா கத்துக்க முடியும். அப்படி பண்ணிதான் ஜானி, டோனி, சனி 3 பேரும் நல்லா மாயக்கலையை கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்க 3 பேருக்கு ஒரு சின்ன பரீட்சை. நீங்க 3 பேரும் காட்டுக்கு போயிட்டு உங்களோட மந்திர சக்தியை நல்ல விதத்துல பயன்படுத்தணும். அப்படி நீங்க நல்லா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த குருகுலத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய உதவிக்கு நம்ம மாணவர்கள் யாராவது நீங்க கூட கூட்டிட்டு போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாங்க போலாம். ஆமா, நம்ம மந்திர சக்தியை இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட போகுது. கண்டிப்பா. நண்பர்களே,
இப்பதானே சர்ஜான் உங்களுடைய உதவிக்காக நண்பர்களை கூட கூட்டிட்டு போலான்னு சொல்லியிருந்தாரு. நான் உங்க கூட வரலாமா? டேய், நீ வந்த 3 மாசத்துல தொடப்பத்துல சவாரி பண்ண மட்டும்தான் கத்துக்கிட்ட. நீ என்ன உதவி பண்ண போற? நான் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்வேன். என்ன உங்க தம்பியா நினைச்சு உங்க கூட கூட்டிட்டு போங்கல. நீ தம்பியாலாம் வர வேணாம், வேலைக்காரனாவா எங்க கூட போதும். சரிங்க, நான் வேலைக்காரனா கூட உங்க கூடவே வரேன். உங்க கூட வந்தா உங்க 3 பேரோட மந்திர வித்தைகளை கத்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. சரி, எங்க கிட்ட இருந்து மந்திர வித்தையை கத்துக்கோ. ஆனா எங்களையே ஓவர்டேக் பண்ணலாம்னு நினைக்காத, புரிஞ்சுதா? அதோட நீ எங்க ஜூனியர், அத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ, புரியுதா? எங்க வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். என்னடா வேடிக்கை பார்த்து நிக்கிற? வாடா வா, எங்களையும் தொடப்பத்தால காட்டு கூட்டு போ. அப்புறம் 3 மாணவர்களும் ஹாரியோட தொடப்பத்துல உட்காந்துக்கிட்டு காட்டுக்கு போறாங்க. போதும் போதும், கீழே இறக்கு. சர் ஜான் இன்னைக்கு நம்ம கிட்ட நம்ம மந்திர சக்தியால யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொல்லிருக்காருல, அவர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் சொல்லிருக்காரு. அதனால நம்ம இனிமே வானத்துல பறக்காம கீழே நடந்தே போவோம். ஆமா ஆமா, நீ சொன்னது சரிதான். நம்ம பூமியில நடந்து போனாதான் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு நம்ம சர்ஜான் கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்க முடியும். நீ சொல்றது ரொம்ப சரி. 4 மாணவர்களும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததால 4 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா? எனக்கு பயங்கரமா பசிக்குது, என்னால முடியல. ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஏதாவது பழம் இருந்தா கொடுங்களேன். ஐயோ, இந்த காட்டுல நம்மளுக்கு தண்ணியும் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது. ஜானியும் டோனியும் சன்னியும் மந்திர வித்தைகளை நல்லா கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பசியாலையும் தாகத்தாலையும் அவங்களால எதுவுமே யோசிக்க முடியல. அப்போ மந்தபுத்தி ஹாரி அவங்க கிட்ட, நண்பர்களே, நான் ஒன்னு சொல்லட்டுமா? காரியாகன்னா கழுதக்கால கூட பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. உன்னால எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் தர முடியும்னா நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. உன்னால சாப்பாடும் தண்ணியும் தர முடியுமா? ஆமா, நீங்க எல்லாரும் உங்க மூளையை பயன்படுத்தினா சாப்பாடும் தண்ணியும் கண்டிப்பா கிடைக்கும். என்னது, புத்தியை பயன்படுத்தணுமா? அப்போ எங்களை முட்டாள்னு சொல்றியா நீ? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க என்ன பண்ணா எங்க தாகமும் பசியும் தீரும்னு முதல்ல சொல்றியா இல்லையா? சாப்பாடையும் தண்ணியையும் நீங்க தான் உருவாக்கணும். உங்க மந்திர சக்தியை இதுக்காகவாது பயன்படுத்தலாமே. அட ஆமால, நான் இதை மறந்தே போயிட்டேனே. நான் மந்திர சக்தியா சாப்பாடை உருவாக்குவேன். தண்ணிய நான் உருவாக்குவேன். பழங்களை நான் உருவாக்குவேன். அவ்வளவுதான் விஷயம். 3 பேரும் அவங்களுடைய மந்திர சக்தியால சாப்பாடு, தண்ணி, பழங்களை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஜானி அங்க இருந்த எலும்பு துண்டுகளை பார்த்தான். நில்லுங்க, இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியலையே. இது எலும்புகள். எலும்புகள் எல்லாமே உடைஞ்சிருக்கு. நம்ம இந்த எலும்புகளை ஒன்னா சேர்த்தாதான் அது என்ன விலங்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீ என்ன சொல்ல வர? இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றியா? இந்த எலும்புகளை நான் சுலபமாவே என்னோட மந்திர சக்தியால ஒன்னா சேர்த்துருவேன். இப்ப பாருங்க. எலும்பு கூடு இப்போ ஒன்னாயிடுச்சு. ஆனா இது எந்த விலங்கோட எலும்பு கூடுன்னு நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ சன்னி தன்னுடைய மந்திரத்தை பயன்படுத்துறேன்னு சொன்னான். இங்க பாருங்கப்பா, டோனி எலும்புகளை ஒன்னா சேர்த்து அந்த மிருகத்தோட எலும்பு மட்டும் தானே காமிச்சான். நான் இதுக்கு தோலையும் சதையையும் கொடுத்து அது என்ன மிருகம்னு காமிக்கிறேன். ஸோ நான் அதனால இந்த விலங்குக்கு என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி தோலையும் சதையையும் கொடுத்து எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். என்னோட மந்திர சக்தியை பாருங்க. அட, இது சிங்கமாச்சே. சிங்கம் இறந்து கிடக்குது. பாத்தீங்களா, என்னோட மந்திர சக்தியால முட்டாளு கூட மூளை வர வைப்பேன். அதனாலதான் நீங்க இந்த சிங்கத்தை கண்டுபிடிச்சீங்க, பாத்தீங்களா? இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? உங்க 2 பேரோட பெரிய ஆள் நான் தான். அது எப்படிப்பா? உன்னோட சக்தியால சிங்கம் வந்துடுச்சு. ஆனா செத்து போன சிங்கம், இதுக்கு தான் உயிரே இல்லையே. அப்போ நீ இதுக்கு உயிரை கொடுக்க போறியா? ஆமா, இதுக்கு நீ என் மந்திர சக்தியால நான் உயிர் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஜான் சார் என்னதான் சிறந்த மாணவன்னு குருகுலத்துல அறிவிப்பாரு. இங்க பாரு ஜானி, இதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி சர்ஜான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரு மந்திர சக்தியை பயன்படுத்தும் போது யோசிச்சு பயன்படுத்த சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மைதான். ஆனா அந்த மந்திர சக்தியால யாருக்காவது நல்லது நடக்கணும்னு சொல்லியிருக்காருல, என்னோட சக்தியால இதுக்கு உயிர் கிடைக்கும். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. தயவு செஞ்சு இதை பண்ணாத. நீ ஒரு சரியான பயந்தாங்கோலி. உன்னால பெரிய மந்திரவாதி ஆகவே முடியாது. மாய மந்திரத்தை கத்துக்க முதல்ல உயிரோட இருக்கணுமே. போய் வளையலும் கம்மலையும் மாட்டிக்கோ. நீ என்ன வேணாலும் சொல்லு,
ஆனா நீ இப்போ செய்ய போற வேலைய நான் தள்ளி இருந்துதான் பார்க்க போறேன். அப்புறம் ஹாரி தன்னுடைய மாய தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி நின்னு ஜானி பண்ற மந்திரத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஜானி இறந்த சிங்கத்து மேல மந்திரத்தை பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே சிங்கத்துக்கு உயிர் வந்துருச்சு. அப்புறம் ஆக்ரோஷமா பாஞ்சு 3 பேரையும் சாப்பிட்டுருச்சு. அப்புறம் ஹாரி தன் உயிரை காப்பாத்திக்க மந்திர தொடப்பத்தை வச்சு குருகுலத்தை நோக்கி வேகமா போயிட்டான்.